இவர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெள்ளத்துலேருந்து தப்பிச்சவருங்க. அதாவது லைவாக அன்றைக்கி நைட்டு என்ன நடந்துச்சோ அதை பார்த்துருக்காருங்க. இந்த பாறைல்லாம் எங்கே மேலேருந்து வந்ததா? மேலே இருந்து உருண்டு வந்தது. இப்போ இவ்வளோ பெரிய பாறையா தெரியுது பாருங்க. தூங்கிட்டு இருந்த கட்டில் எப்படி கிடக்கு பார்த்தீங்களா? இந்த ட்ரோன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ட்ரோனை வச்சு தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆளுங்கள்லாம் எங்கே புதஞ்சிருப்பாங்க சொல்லி ஒரு சென்சாரை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. சிஸ்டர் அழாதீங்க. நம்ம வீட்டிலே ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா உடனே நம்ம இறுதிச் சடங்கு செய்யணும்னு கடைசியில் வந்து முயற்சி பண்ணி அவங்களோட உடலை நல்லடக்கம் பண்ணுவோம். ஆனால் அந்த வாய்ப்பு கூட கடவுளை உங்களுக்கு கொடுக்கலையே. வீடு ஓலை பாருங்கள், பூவு, டைனிங் டேபிள் இங்கே பாருங்கள். வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக எப்படி வந்திருக்குன்னு. நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இவ்வளோ தண்ணி இருந்துச்சு, அப்புறம் எஸ்கேப் ஆகி மேலே போயிட்டீங்க. 30 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்து 30 பேர் வரைக்கும் இறந்துருக்காங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ஸ்வெட்டரு, ட்ரெஸ்ஸு இங்கே பாருங்கள். அதேமாதிரி கிராசரி ஐட்டம்லாம் நிறையா இருக்குது. ஒருத்தர் இறந்து ஒருத்தவங்க வாழ்கிறது கொடுமை சார். அது கொடுமை. தோண்டி தேடிட்டு இருக்காங்க ஏதாவது உடல்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஒருத்தர் மட்டும் உயிரோடு இருந்து மிச்சம் எல்லாருமே அந்த வீட்டில் 10 பேர் இறந்துட்டாங்க. ஃபயர் வண்டி, ஆம்புலன்ஸு, போலீஸ் வண்டி நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அங்கிருந்து தான் வந்திருக்கு அந்த முண்டக்கை மலை மேலே புஞ்சிரி மட்டம். அது தற்காலிகமாக அமைக்கப்பட்ட அந்த பாலத்தில் நின்றுருக்கோம். என்னையா நீங்களாம் மனுஷங்க எல்லாத்தையும் இழந்து ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நிற்காம இந்த நேரத்தில் அவன் இதை பண்ணா அதை பண்ணான்னு சொல்கிறது எந்த மனிதமும் இல்லை. அது இங்கே ஸ்டார்ட் ஆனது அங்கேருந்து அப்படியே சின்னதாக ஸ்டார்ட் ஆகி பள்ளமாக இருக்குல்ல இந்த இடம். ஸோ அதனால் அங்கேருந்து ஸ்பீடாக உருள ஆரம்பிச்சிருச்சு இந்த பாறைங்க எல்லாம். உடல்கள் இருந்தது பார்த்தீங்கன்னா நேற்று காலையிலேயே நாங்கள் வந்த உடனே ஒரு பெண் குழந்தை 5 வயசான பெண். கோவை மாவட்டம் சார்பாக இன்றைக்கி வந்து நம்ம நிர்வாகிகள்லாம் பார்த்திங்கன்னா நேராக நம்ம கோயம்புத்தூர் வயநாடில் வந்து நிலச்சரி ஏற்பட்டு ஏகப்பட்ட பேர் இறந்தாங்க. அவங்களுக்காக பார்த்திங்கன்னா வந்து நேற்று நம்ம கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட உக்கடம் டவுன் ஹால் சைடு பார்த்திங்கன்னா வந்து நிதியுதவி திரட்டணும். அதில் கிடைச்ச அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு பெட்ஷீட் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அடுத்து போய் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இன்சிடெண்ட் நடந்த இடத்துக்கு டேரெக்டாக வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வர்ற வழியில் நார்மலாக ஆளுங்க வந்தால் விட மாட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து நம்ம அமைப்பில் இருக்கிறோம். அதனால் வந்து நம்ம உள்ளே வந்து இன்றைக்கி டைரெக்டாக வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போகிறக்காக வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு 350 பேருக்கு மேலே வரைக்கும் இறந்து உடலை எடுத்திருக்காங்க. இன்னும் 200 பேரை காணான்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு டைரெக்டாக போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து லைவாக வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபயரு வண்டி, ஆம்புலன்ஸு, போலீஸ் வண்டி நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஊரே கிட்டத்தட்ட வந்து அழிஞ்ச மாதிரி ஆகிப்போச்சுங்க. ரொம்ப ஒரு மன வருத்தமான ஒரு விஷயம். நேரில் போய் எங்களால் வந்து அந்த இடத்த வந்து பார்க்க முடியுமான்னு தெரில. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு மன வலிமை இருக்குமான்னு தெரில. நேரில் போய் பார்க்கலாம். ஸோ வயநாடு இந்த மக்களுக்காக வந்து கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க. நேரில் போய் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், வாங்க போகலாம். இப்போ நிறைய பேர் இங்கே வந்து ஒர்க் பண்ணிருக்கிறத பார்த்துட்டு இருக்கீங்க. நிறையா தன்னார்வலர்கள் வந்து இங்கே நேராக வந்திருக்காங்க. நேராக வந்து அவங்க முன் வந்து தன்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. நைட்டும் பகலும் பார்க்காம பார்த்திங்கன்னா வந்து நிறையா மிலிட்ரிக்காரங்க வந்து இங்கே ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்போ உள்ளே போயிட்டு இருக்கோம். இது வந்து கரெக்டாக சூரல் மலைன்ற ஒரு ஏரியா. இதுலேருந்து நம்ம முண்டகைக்கு வந்து நம்ம நடந்தால் போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு மசூதியை பார்க்கலாம். ஸோ இந்த ஏரியாவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேரும் சகதியுமாக தான் இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த செக் போஸ்ட்டுக்கு மேலே வந்து மீடியா பர்சன் மட்டும் விட்டுட்ருக்காங்க. ஸோ நான் ஒரு ஆள் மட்டும் மீடியா கார்டு வச்சுருந்ததுனால இப்போ உள்ளே வந்துட்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து இப்போ இன்சிடெண்ட் நடந்த இடம் இருக்குது. நிலச்சரிவு நடந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். தற்காலிகமாக அமைக்கப்பட்ட அந்த பாலத்தில் நின்றுருக்கோம். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து தோண்டி தேடிட்டு இருக்காங்க ஏதாவது உடல்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்கள் அந்த வீடுங்க எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இருந்த இடமே இல்லாமல் போயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட வந்து இங்கே ஒரு 2000 பேர் பார்த்திங்கன்னா வந்து இங்கே இருப்பாங்க, வாலண்டியர்ஸு. பார்த்தீங்களா இங்கே ஃபுல்லாக வீடுகள் இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. எல்லாம் மீடியா பர்சன்ஸ் எல்லாம் கீழே இருக்காங்க. பாருங்க இந்த மரம் வந்து அப்படியே இருக்குது. வந்த வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா இந்த மரம் அப்படியே இருக்குது. அங்கே ஒரு மரம் இருக்குது. மற்றபடி இடையில இருந்த வீடுகள் எதுவுமே வந்து இந்த இடத்துல காணோம். ஸோ நம்ம கூட பார்த்திங்கன்னா வந்து சென்னையிலேருந்து வந்த தமிழ்நாடு தன்னார்வலர் டீம் வந்து இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது இல்லை,
ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணி ஸோ வயநாடுல இருக்க இந்த மக்களை நம்மளுக்கு உடன்புறவா சகோதரர் நினச்சி ஸோ இங்கே வந்து நைட்டு பகலுமா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சிஸ்டர் வணக்கங்க. வந்து எத்தனை நாள் ஆகுதுங்க சிஸ்டர்? நாங்கள் வந்து 3 நாள் ஆயிடுச்சு சார். 3 நாள் ஆயிடுச்சுங்க. நீங்கள் இங்கே மட்டும் ரெஸ்க்யூ பண்ணுறீங்களா இல்லை எல்லா இடத்துக்கும் போவீங்களா? இல்லை, இங்கே எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் போனோம். நேற்று என்னால் மேலே போக முடியல, சூலூர் மலைக்கு போனாங்க. இவங்க மலை உச்சி வரைக்கும் போயிட்டு அங்கே எப்படி இருக்குது சூழ்நிலை அப்படின்னு பார்த்து நம்ம ஹோல் டீமும் போயிட்டு வந்தாங்க. அங்கே யாராருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்த்தோம். அங்கே மக்கள் யாரும் இல்லை, ஒரு டாக் மட்டும் இருந்துச்சு. அதை மட்டும் நம்ம டீம் ரெஸ்க்யூ பண்ணியிருக்காங்க. மற்றபடி இங்கே உள்ள என்னென்ன நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியுமோ, இல்லை ஆர்மிக்கு ஏதாவது இந்த தண்ணி வேறு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் நம்ம பண்ணுறோம். சக மனிதனாக இருந்து சக மனிதருக்கு உதவி பண்ணி நாங்கள் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். கண்டிப்பாக நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஏதாவது உடல்கள் இருந்தது பார்த்தீங்களா? நேற்று காலையிலேயே நாங்கள் வந்த உடனே ஒரு பெண் குழந்தை 5 வயசான பெண் குழந்தை எடுத்தாங்க. கால் 2 கால் இல்லாமல் பாடி மட்டும் எடுத்தாங்க. அதை மட்டும் நாங்கள் நேரில் பார்த்தோம். ஓகே, இன்னும் எவ்வளோ பேர் மிஸ்ஸிங் சொல்லிட்டு இருக்காங்க சார்? 140+ மிஸ்ஸிங்கில் இருக்காங்க. ஆமாம், இங்கே உள்ள மக்கள் அதுதான் சொன்னாங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் மழை எதை பெஞ்சிச்சு? அதுக்கப்புறம் மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. அதிலே தான் நாங்கள் மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சுங்களா? நேற்று வரைக்கும் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு சார். இப்போ தான் மழை இல்லை, இது கண்டினியூவாக மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா இது இயற்கை சார். இது ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு சக மனுஷன் வந்து இப்படி இறந்துட்டாங்க. இப்போ நம்ம வீட்டிலே ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா உடனே நம்ம இறுதிச்சடங்கு செய்யணும்னு கடைசியில் வந்து முயற்சி பண்ணி அவங்களோட உடலை நல்லடக்கம் பண்ணுவோம். ஆனால் அந்த வாய்ப்பு கூட கடவுளை இவங்களுக்கு கொடுக்கலையே அப்படின்னு தான் என்னோட பெரிய வருத்தம். அது மட்டும் இல்லை, இன்னொரு மனசுக்கு ரொம்ப ஒரு சங்கடமான விஷயம், ஒருத்தர் மட்டும் உயிரோடு இருந்து மிச்சம் எல்லாருமே அந்த வீட்டில் 10 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லை, காலையில் ஒரு தாத்தாவை பார்த்தோம். அவரும் அவர் ஒய்ஃபு மட்டும் வேறு இடத்துல இருந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலி, பேத்தி, மருமக எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்காங்க. அந்த வீட்டில் யாருமே இவரோடு இல்லை, 6 பேருமே இறந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு வயசான ஹார்ட் ப்ராப்ளம் அவருக்கு. அந்த ஹார்ட் ப்ராப்ளத்தில் வச்சுட்டு அவர் கடைசியாக அந்த மெழுகுத்திரி கொளுத்தி அந்த சாமி கும்பிட்றதுக்காக இங்கே வந்திருக்காரு. இன்றைக்கி நாங்கள் காலையில் இன்றைக்கி அவரை பார்த்தோம். யோசிச்சு பாருங்கள், ஒரு எல்லாத்தையும் இழந்துட்டு ஃபேமிலியும் இழந்துட்டு தனியாக இருக்கிறது அதுதான் மிகப்பெரிய கொடுமை. எல்லாரும் இறந்துட்டா கூட சரி, இன்னைக்கு இறந்துட்டாங்க, மண்ணை விட்டு கடவுள்கிட்ட போயிட்டாங்கன்னு போயிடலாம். ஆனால் ஒருத்தர் இறந்து ஒருத்தவங்க வாழ்கிறது கொடுமை சார். அது கொடுமை. அந்த இதெல்லாம் யாருக்கும் வரக்கூடாது. அந்த நிலைமை இந்த உலகத்தில் பிறந்து யாருக்குமே வரக்கூடாதுன்னு எங்களோட வந்து நானும் இந்த நியூஸ் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கம் கூட இல்லை. பல டைமில் நானே தனி மேலே உட்காந்து அழுதுருக்கேன். ஸோ சிஸ்டரும் வந்து ஒரு மனக்கவலையில் இருக்காங்க. சிஸ்டர் இப்போது அங்கேருந்து வந்துச்சுங்களா? ஆமாம், அங்கேருந்து வந்து நாங்கள் நேற்று அங்கேருந்து போனோம். அங்கேருந்து தான் இங்கேருந்து போய் ஆமாம் தான் உருவாயிருக்கு. ஃபஸ்ட்டு வீட்டில் இருந்து நாங்கள் வந்து டெட் இந்த லாஸ்ட் வரைக்கும் இங்கே இருக்குது. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போகணும். சூலூர் இல்லை ஆமாம், சூலூர் மலை அந்த பக்கம் அந்த லாஸ்ட்டு தான் வந்து டெட் பாடிஸ் எல்லாமே வந்து வரக்கூடிய இடம். அது வரைக்கும் நடந்து வந்து பார்த்தோம். இப்போ அங்கேருந்து ஆரம்பித்து அந்த ஃபஸ்ட்டு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டில் வந்து ஒரு கார் நிற்குது. அதில் வந்து ஒருத்தர் தலையை முட்டி அது ரத்த காயம் இன்னும் இருக்குது. அங்கே யோசிச்சு பாருங்க, மழை தூரல்லாம் இருக்குது. இங்கே இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே ஃபேமிலியை விட்டுட்டு வந்தால் கூட இங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே நாங்கள் இறந்தவங்க எல்லாருமே எங்களோட சொந்த ஃபேமிலியாக தான் நினைக்கிறோம். எங்கள் அம்மாவா அப்பாவை எங்கள் குழந்தையாக மட்டும்தான் நினைக்கிறோம். அதனால் மட்டும்தான் அங்கே வந்து ஓடி வந்தோம். எங்களுக்கு இதில் எந்த இதுவும் இல்லை. எல்லாருக்கிட்டே கையேந்தி தர்மம் எடுத்தெல்லாம் அங்கே கொண்டு வரதுக்கான ரீசன் வந்து இது மட்டும்தான். எங்களை வந்து மனசளவில் காயப்படுத்தாதுங்க. நாங்கள் இப்போ தர்மம் கேட்குறோம் இந்த ஊருக்கு. நான் இதை ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். காலையில் ஒருத்தர் வந்து நான் இங்கே யாரையாவது வந்து பொருள் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க. அவங்க வந்து அந்த நேரத்தில் தண்ணி தரல, அவங்களுக்கு ஏன் ஹெல்ப் பண்ணுறீங்க, அந்த நேரத்தில் அது தரல, அவங்களாம் மனுஷன் கிடையாது, பணக்காரங்க தான், ஹெல்ப் பண்ணாதுங்கன்றாங்க. என்னையா நான் ஒன்று கேட்குறேன், என்னையா நீங்களாம் மனுஷங்க எல்லாத்தையும் இழந்து ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நிற்காமல் இந்த நேரத்தில் அவன் இதை பண்ணா அதை பண்ணான்னு சொல்கிறது எந்த மனிதமும் இல்லை. அது அந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. அதே போல் கையேந்தி ஒருத்தங்க தர்மம் கேட்டாங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிறேன்னா இருக்குன்னு கொடு, இல்லாட்டி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடு. அவன் செய்கிற செயலை கொச்சப்படுத்தாது. அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. அதுவும் எங்களுக்கு ரொம்ப காயப்படுச்சு. காலையில் ஒரு கால் வந்து எல்லாம் மனசு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. நேற்று சாயந்தரம் தான் நம்மளும் கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட மார்க்கெட் சைடு இருக்க எல்லா இடத்துலையுமே வந்து ஸோ நம்மளும் வந்து எப்படின்னா பிச்சை கேட்டோன்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு கடையாக போய் கேட்டு இன்றைக்கி நம்மளால் முடிஞ்சது ஒரு பெட்ஷீட் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அதை வந்து போகும்போது நம்ம கொடுக்க போகிறோம். முதல்ல இங்கே இன்சிடென்ட் நடந்த இடத்துக்கு வந்து பார்க்கணுன்றது என்னுடைய நோக்கமாக இருந்துச்சு. சிஸ்டர் அழாதீங்க. நாங்கள் கால் வைக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க வாழ்ந்ததற்கான அந்த தடம் வந்து அழிக்கப்பட்டிருக்கு சார். இப்போ ஊர் வந்து ஃபுல்லாகவே ஊர் இருந்துச்சு. ஆமாம், எல்லாமே வீடு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே இங்கே நீங்கள் நிற்கிற எல்லாமே வீடு தான். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ சொல்கிறது, அது வந்து எங்களால் எக்ஸ்பிளைனே பண்ண
முடியல. இந்த ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னா, எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம், அந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ், மெடல்ஸ் அதெல்லாமே இருந்தது. அதெல்லாமே வந்து எங்கள் டீமில் இருக்கவங்க வந்து நாங்கள் ரெஸ்கியூ பண்ணி அவங்கள்ட்ட வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுத்தாங்க. பிசிஏ படித்த சர்டிஃபிகேட்ஸ், 10th 12th படித்த சர்டிஃபிகேட்ஸ், அந்த மாதிரி. ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போதுலாம் பசங்க படித்து அந்த புக்ஸ் எல்லாம் கிடக்கிறப்ப, ஆனால் அந்த குழந்தைங்கள்லாம் இல்லை, அவங்க வீட்டு ஃபேமிலி ஃபோட்டோஸோ அந்த புக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது வந்து ஒரு சொல்கிறக்கூடிய அந்த மனநிலையில் நான் வந்து எங்களுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கூட ட்ராவல் பண்ணார், திங்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்காக எங்கள் அக்கா கூட வாலண்டியராக வந்தார். அவர் நாங்கள் எதுக்காக போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு லக்கேஜ் எடுத்து வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணார். அது தெரிஞ்சுக்கிட்டு ட்ரெயினில் வந்துட்டு நானும் உங்கள் கூட வந்துடுறேன்னு சொல்லி ட்ராவல் பண்ணுறாரு. இந்த ப்ரோ இவர் வந்து நீங்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டிலேருந்து போகிறீங்க, உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் வரும், நீங்கள் எங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கூட இந்த ப்ரோ வராரு. நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் லாங்குவேஜ்க்காகன்னு சொல்லி. இவரெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி அவர் மலையாளம் தெரியும், ஃபுல்லாக மலையாளம் பர்சன் தான் அவர். அவங்க வீட்டுக்காக போனவர் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும் போது எங்கள் பார்த்துட்டு எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணி வந்துடுறோன்னு அப்படியே எங்கள் கூட ஜாயின் பண்ணிட்டாரு. எதுவுமே பண்ணாமல். ஆமாம், இது அதில் வந்து இந்த இடத்த எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நாங்கள் வந்து 2015லேருந்து நான் வாலண்டியரிங்கில் இருக்கேன். இந்த மாதிரி அந்த ஃப்ளட்லேருந்து நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அதை பார்க்கும்போது அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது டெத் ரேட் வந்து ரொம்ப கம்மி தான். டெத் ரேட் இருந்துச்சுன்னா கம்மி தான். இது மாதிரி ஒரு சம்பவம் வந்து உண்மையிலே வந்து நாங்கள் பார்க்கவே இல்லை என்னோட ஃபீல்டில். இந்த மாதிரி ஒரு கோரமான சம்பவம் வந்து சீரியஸாக ஏன்னா ஒருத்தவங்களை அடக்கம் பண்ணுறதுக்கான அந்த உடல் கூட இல்லாமல் அதை தேடி அந்த மாதிரி சூழ்நிலை வந்து தாய்கள் வந்து அவங்க மகளை யாரும் சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியல. இப்போ வரைக்கும் லைவாக எத்தனை பேர் பாடி எடுத்திருக்காங்க பிரதர்? நேற்று வரைக்கும் பார்த்தீங்க 346 நேற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து 346 நம்ம சிஎம் கேரளா சிஎம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து ஒரு 200 ஆக்சுவலாக வந்து இப்போ மழை எதோ வரப்போகுதுன்றாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து இவங்களும் கொஞ்சம் ஒர்க்குக்கு கிளம்புறாங்க. ஸோ நான் அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு வியூ காமிக்கிறேன், சரிங்களா? கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய பேரழிவு தான் சார் இது. சரிங்க, மிகப்பெரிய பேரழிவு இது. ஸோ அது யாராலும் மறக்க முடியாது. எல்லாரும் நம்ம பிரதர் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ பிரதர் வந்து டீமை ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தீங்க. நம்ம தமிழ்நாடு தன்னார்வலர்கள், அதாவது தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய சமூக சேவர்கள், தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வலர்கள் அப்படின்ற எல்லாரோட சேர்ந்து நம்ம வந்து ஒரு டீமு. இதுதான் நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ரெப்ரசன்டேட்டிவும் நம்ம தான். இப்போ தமிழக அரசாங்கம் சார்ந்து எப்படி ஐஏஎஸ் டீம் வந்து வந்ததோ அது மாதிரி தமிழக அரசாங்கம் சார்ந்து வந்திருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் குழு தான் இந்த 40 பேர் கொண்ட குழு. 30 பேர் முன்னாடி வந்தாங்க, மிச்சம் 14 பேர் ஆரம்பிக்கும் போதே கேரளாலேயே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் வந்து அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 340 வாலண்டியர் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இதை தாண்டி வெளியிலேருந்து கால் பண்ணுறது, பேசுறது, பிரச்சனையை கேட்குறது, அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து நம்ம கேரளா சகோதரருக்காக ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குதுங்க. ஸோ இது இல்லாமல் இப்போ உங்களுக்கு கால் பண்ணாங்களே ஏதாவது ஒரு இடத்துல இஷ்யூ இருக்குது, நிறைய கூப்பிடுறாங்க. நாங்கள் அதுக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டே வச்சுருக்கோம். நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் தமிழ்நாடு எல்லாத்துலேயும் போட்டிருக்கோம். யார் எந்த மக்களுக்கு எந்த உதவினாலும் அவங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது. அதில் போய் அவங்க எங்கே உதவின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீல்டு டீம் இருக்கும். அதை போய் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 4 பேர் கொண்ட டீம் இருக்கும். இது நம்ம இப்போன்னு இல்லை, கோவிடில் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 2.25 லட்சம் பேஷண்ட்டுக்கு நம்ம காப்பாற்றிருக்கோம். இப்போ 23,000 பாடிஸ்க்கு முன்னாடி நல்லடக்கம் பண்ணுறதுக்கு தமிழகம் முழுக்க ஒர்க் பண்ணிக்குவோம். எப்படின்னா நாம தனிப்பட்டவங்க கிடையாது, நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் சேர்ந்தவங்க தான் நாம. அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக நாம் அந்த விஷயத்தை எடுத்து பண்ணுறோம். ஸோ பிரதரோட அவங்க ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்பிங் தேவைப்பட்டுச்சுன்னா ஸோ வாலண்டியராக வந்தாங்கன்னா அதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்திருக்காங்க. நேற்று வந்து வந்துட்டாங்களாம். ஸோ அண்ணா நீங்கள் லோக்கலுங்களா? இங்கே தான் பஞ்சாயத்து வைஸ் பிரசிடண்டாக இருந்த முதல்ல, இப்போ கன்சியூமர் பண்ண டைரக்டர். இந்த இடம் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்குது. நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க? இங்கே நான் ஸ்டே இதுக்கு வெளியே தான். ஓகே. மேப்பாடி பஞ்சாயத்தில் வைஸ் பிரசிடண்ட். ஆனால் இங்கே கிராம சபா இது பொலிட்டிக்கல் மீட்டிங் இது எல்லாம் வந்துக்கிட்டே இருந்தது. இங்கே இறந்து போயதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சவங்க தான். கூட படித்தவங்க இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அவங்க எல்லாம் இருக்குது. அந்த அங்கேருந்து தான் வந்திருக்கு. அந்த முண்டக்கை மலை மேலே புஞ்சிரி மட்டம், அது புஞ்சிரி மட்டம் தான் சொல்லுவாங்க. புஞ்சிரி மட்டம் அங்கேருந்து வந்து இதுக்கு அப்புறம் எவ்வளோ அதிகமாக இருக்குது. அங்கே எல்லாம் போட்டிருக்கு. அந்த ஸ்கூல் இருக்குது, முண்டக்காய் ஸ்கூல், அது வந்தாச்சு. அது கீழே வந்தாச்சு. இந்த பாறைலாம் எங்கே மேலேருந்து வந்தது? மேலேருந்து உருண்டு வந்தது. இப்போ இவ்வளோ பெரிய பாறையா தெரியுதுமா? இந்த பாறை பாருங்க, மேலேருந்து வந்திருக்கு. கடை இருக்குது, இங்கே ஷாப் இருந்தது. இந்த இடத்துலலாம் ஷாப் கடை இருந்தது, சின்ன சின்ன கடையாக இருந்தது. இது வந்து கோவிலே. இது வந்து கோவில் இருந்தது. கோவில் இருந்தது. அந்த ஆளு கோவிலுக்கு முன்னாடி
அந்த கோவில் போயிட்டு அந்த பூஜாரி என்னைக்குமே வீட்டுக்கு போகுது, அன்னைக்கு போகலை, அவரும் போயிட்டேன். மேலே இருக்கிறவங்க ரொம்ப ஜாஸ்தியாக வந்தாச்சு போயாச்சு. இப்போ வீட்டில் இருந்த சில பேர்லாம் எப்படி தப்பிச்சிருக்காங்க? இவ்வளவு நிறைய பேர் டெத் ஆயிருக்காங்க, சில பேர் தப்பிச்சதை சொல்கிறாங்க. தப்பிச்சவங்க அவங்க பாகியம் எப்படின்னு கடவுள் அவருக்கு டைம் அந்த டைம் அதனை கேட்டு அவருக்கு கடவுள் டைம் ஆகலை, அதனால தான். அதுக்கப்புறம் எதுவும் முடியாது. எப்படி ஒரு அம்மா ஒரு சின்ன குழந்தை ஆனை முன்னாடியே போயிட்டு காட்டான முன்னாடி பார்த்தீங்களே, இப்போ இன்ஸ்டாகிராம் நிறைய பார்த்துருப்பீங்க, அந்த ஆனை கரைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறேங்க. அவர் ஒரு யானை வந்து கொம்பன் யானை வந்திருக்கும், ஒரு பாட்டியும் ஒரு பேத்தியும் எதுவும் பண்ணாமல் காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்கள பாதுகாத்து இவங்க ரெஸ்கியூ டீம்லேருந்து வந்ததுக்கப்புறம் அது போயிருக்கு. 3 யானை சரிங்களா, ஒன்றுமே பண்ணலை. அந்த ஆனை 2 ஆனை வேறு இருந்தது. இந்த கொம்பனர் காலுக்கு இந்த பக்கம் தான் அவர் உட்காந்துக்கிட்டு இருந்தேன், எதுவும் பண்ணலை, அழுதுகிட்டே இருந்தேன். ஆனை அழுதுகிட்டே இருந்தேன். இப்போது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க அதிகமாக டெத் ஆகிருப்பாங்க. அப்படி பார்த்தா ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் வரைக்கும் அதிகமாக டெத் ஆகிருக்கு? 30 வந்திருக்கு. 30 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்து 30 பேர் வரைக்கும் இறந்துருக்காங்களா? இந்த ஆறு வருது இல்லைங்க சார், இது ஆக்சுவலாக இதோட ரூட் எது? இப்போ அந்த ஒழுகுறது அந்த பாலத்துக்கு கீழே போகுதுல, அதுதான் ரூட்டா? அங்கே தான் பாலம் இருந்தது. ஓ, அந்த புல்டோசர் இருக்க அந்த ரூட்டில் தான் போகணும். பாலம் இருந்தது. அப்போ இதெல்லாம் வந்து வீடு தான் இருந்திருக்கு. இங்கே வீடு இல்லை, இங்கே அது புழையோட சைடாக இருந்தது. ஓகே ஓகே. இங்கே கொஞ்சம் கடைகள் இருந்தது, ஷாப் எல்லாம் இருந்தது. இங்கே அந்த சைடில் கொஞ்சம் ஷாப் இருந்தது, அங்கே கொஞ்சம் பார்க்கலாம். அந்த சைடில் இருந்தது. அது வந்து வீடு இருக்குது, அதுக்கப்புறம் பில்டிங்ஸ் கடைகள் இருக்குது. இந்த பள்ளிக்கூடம் பில்டிங் பூரா போயிட்டு, இந்த பள்ளிக்கூடம் கிரவுண்ட் இருந்தது. அதான் ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அது இங்கே தாங்க, அந்த பள்ளிக்கூட கிரவுண்டு இங்கே தான். அது என்னதுங்க, ஸ்கூலோட கண்டினியூ பில்டிங். அது எல்லாம் கொஞ்சம் இருக்குது, பேலன்ஸ் பில்டிங்கே கொஞ்சம் இடிச்சிட்டு போயிடுச்சு. ஆமாம், முதல்ல கிரவுண்ட் இருந்தது, எல்லாம் போயிடுச்சு. இது வந்து சூரல் மலை, இப்புறம் வந்து அட்டமலை, அல்ல சாரி, இந்த மலை அட்டமலை. இங்கே தான் முண்டக்கை தான் வந்திருக்கு. அதிகமாக ஆள் இறந்தது இங்கே தான். இங்கே இந்த சூரல் மலை இந்த சைடில் இருக்கு. மேலே அங்கே பாருங்க, மலையில் இப்போ நல்லா தெரியுது பாருங்க, வெயிலுக்கு நல்லா தெரியுது பாருங்க. மேலே கிலோமீட்டராக இருக்கும் அங்கே. இப்போ அத்தா பக்கத்தில் தான், ஆனால் முண்டக்காய் போய் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும் அங்கே. இப்போ ஆக்சுவலாக அந்த மேலே ஸ்டார்ட் ஆனதே 7 கிலோமீட்டர் இருக்கும் இங்கேருந்து. அதுக்கு பக்கத்து கூட வீடு இருந்தது, அதுக்கெல்லாம் பக்கத்தில் வீடு இருந்தது, மேலேயே வீடு இருந்திருக்கு. ஓகே, அவங்க ஓரளவுக்கு போயிட்டாங்களா? எஸ்கேப் போயிட்டு அதுக்கு அந்த சைடில் கொஞ்சம் இருக்கு. அவர் ஆகலை. அந்த மழை வர்ற இடத்துல கிட்டக்க இருந்தவங்களுக்கு தான் ஒரு 6 மணி கனவுல கூட வர மாட்டேன். அந்த மாதிரி இருந்த ஏரியா, இந்த புழை அப்படி வரும்னு கனவுல கூட வர மாட்டேன். அந்த ஏரியா மட்டும் போயிருக்கு. ஓகே, இடிஞ்சிருக்குன்னா ஒரு பிரதேசம் ஒன்றா வந்திருக்கு. பாருங்க, அந்த மேலே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குல்ல, இங்கே இப்போ நல்லா தெரியுது. மேலே அந்த பனிமூட்டை இப்போ போனதுக்கப்புறம் வெயில் நல்லா அடிக்குது பாருங்கள். அங்கே ஸ்டார்ட் ஆனது, அங்கேருந்து அப்படியே சின்னதாக ஸ்டார்ட் ஆகி பள்ளமாக இருக்குல்ல இந்த இடம். ஸோ அதனால் அங்கேருந்து ஸ்பீடாக உருள ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாறைங்க எல்லாமே ஸ்பீடாக உருண்டதில் இந்த இடத்துல இருந்த வீடுங்க, ஸ்கூலு எல்லாம் இருந்திருக்கு வர்ற பாதையில். அப்படியே பார்த்திங்கன்னா அவங்க பாருங்கள், ஒவ்வொரு பாறைகளும் ஒரு யானைக்கு சமங்க. கிட்டத்தட்ட அவ்வளோ டன் கணக்கில் இருக்க பாறைங்க வீடு மேலேயும் ஆளுங்க மேலேயும் இவ்வளோ தான் எண்ணத்துக்கு ஆகும். இந்த பாறைங்களுக்கு அடியிலெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது உடல்கள் இருந்தாலும் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இவங்க எவ்வளோ பேர் உள்ளே இருக்காங்க பாருங்கள். நிறைய வாலண்டியர்ஸ் இன்னும் வரேன்றாங்க. பட் பார்த்திங்கன்னா வந்து இப்போதைக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லி போதுன்னு இருக்காங்க. இந்த ட்ரோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரோனை வச்சு தான் பார்த்திங்கன்னா வந்து ஆளுங்கள்லாம் எங்கே புதஞ்சிருப்பாங்க சொல்லி ஒரு சென்சாரை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த டீமு தாங்க இவங்க. பாருங்கள் எவ்வளோ வண்டிங்க இருக்குது இங்கே. கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் இருக்கிற நிறையா இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட உள்ளே ஒரு 2000 பேர் இருப்பாங்க. இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு 36 மணி நேரத்தில் ரெடி பண்ண ஒரு பாலங்க. ஸோ இதுக்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் வீடுங்கள்லாம் அடிச்சுட்டு போயிருக்கு. ஸோ அங்கே தான் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆனது, அங்கே தெரியுதுங்களா? ஸோ அங்கே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அங்கே ஸ்டார்ட் ஆகி அங்கேருந்து அப்படியே ஸ்பீடாக வந்து இங்கே பாருங்கள், இங்கே பாறைகள் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு யானைக்கு சமம், அவ்வளோ பெரிய பாறைங்களாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா வந்து இந்த நிலச்சரிவு நடந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த பாலம் 36 மணி நேரத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு பெண்மணி பார்த்திங்கன்னா வந்து இங்கே மிலிட்ரியில் இருக்கவங்க ரொம்ப ஷார்ப்பாக பிளான் பண்ணி இங்கே அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த டைம்லேயும் பார்த்திங்கன்னா வந்து இந்த
ஒர்க்கை நிப்பாட்டாமல் 36 மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. உண்மையிலே இங்கே இருக்க ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறேன். நிறைய வீடியோ ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு காரை. இந்த கார் தாங்க. இது ரெனால்டில் கைகர்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அந்த பாறைங்கள்லாம் வந்து இடித்ததில் இந்த கார் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சிங்க. ஃப்ரண்ட்டெல்லாம் பாருங்கள், ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக நஞ்சிருச்சு. ஸோ இது கொஞ்சம் உள்ளே இருந்துச்சு. இப்போ இதை எடுத்து இங்கே தனியாக ஓரமாக போட்டிருக்காங்க. இங்கேருந்து பாருங்கள், கிட்டத்தட்ட அவ்வளோ வீடுகள் வந்து இருந்த ஒரு இடத்துல ஒன்றுமே இல்லைங்க. இன்னும் மேலே வரைக்கும் இருக்குது. நம்ம அப்படியே போகலாம். ஸோ அங்கெல்லாம் லாஸ்ட்லலாம் தேடிட்டு இருக்காங்க ஏதாவது உடல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. இது ஒரு வீடுங்க. இங்கே பார்த்தீங்களா, ஜீப்பு வந்து உள்ளே போயிடுச்சு. ஜீப்பு கண்டம் இங்கே பார்த்தீங்களா. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கு ஃபுல்லாகவே உடஞ்சி கிடக்குதுங்க. கீழே ஏதோ தட்டில் சாவி அது இதுன்னு போட்டு வச்சுருந்துருக்காங்க. ஸோ இந்த சைடே எப்படி வாங்க, இங்கே பாருங்கள், தூங்கிட்டு இருந்த கட்டில் எப்படி கிடக்கு பார்த்தீங்களா. ஃபுல்லாக துணி எல்லாமே வந்து இருக்குது. இங்கே பாருங்கள், அதில் ஏதோ பாக்கெட்லலாம் போட்டு வச்சுருந்துருக்காங்க. என்னென்ன இருக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரில. இங்கே பாருங்கள், ஏதோ பேக்கிங்கில் இருக்குது. ஸோ அது பெட்டி, அது உங்கள் டாக்குமெண்ட்ஸு. வீடை பாருங்கள், வீடு எப்படி இருக்குன்னு. பெரிய பெரிய பாறைங்க, கிட்டத்தட்ட அவ்வளோ தண்ணிங்க வந்து அடித்து உள்ளே எப்படியா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வீட்டில் இருக்கவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரில. நான் இங்கே வரும்போது பார்த்தேன், இன்சிடெண்ட்டு பார்த்தேன். உள்ளே குழந்தைங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த கார் பாருங்கள் இப்படி கவுந்து கிடக்குதுன்னு. ஆல்டோ 800 கார் பார்க்குறதுக்கு புதுசாக இருக்குது. கார் எது போனால் கூட வாங்கிக்கலாங்க. இங்கே இருக்க ஆட்கள் உயிரோடு இருந்தால் சரி, நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க. ஸோ இன்னும் நான் நின்றுக்க இடத்துல கூட எதுவும் பாடி எதுவும் இருக்குதா என்னன்னு கூட தெரில. இன்றைக்கி நிற்கிறப்பே கைகாலெலாம் நடுங்குதுங்க. ஸோ யாரோ ஒரு முக்கியமான ஆள் வர்றாங்க. மேலே ஹெலிகாப்டர் போயிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ கொஞ்சம் நேரத்தில் அவங்களும் கீழே இறங்கிடுவாங்க. இப்போ தான் ஒரு மலையாள ஆக்டருமே இப்போ வந்து பார்த்துட்டு போனார். நிறையா போலீஸு, எம்எல்ஏ, எம்பின்னு சொல்லி வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு வீடு ஒன்று எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளே ஃபுல்லாக அவங்க படுத்திருந்த பெட்டு. இங்கே பாருங்கள் அவங்களுடைய ஃபோட்டோ. ஸோ இவங்களுடைய வீடுவோல் இங்கே பாருங்கள், பூ, டைனிங் டேபிள். இங்கே பாருங்கள் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக எப்படி வந்திருக்குன்னு. ஸோ உள்ளே வந்து ஸ்டெப்புங்க, உங்களுக்கு சமையல் கட்டு. கீழே நடக்கிற இடம் ஃபுல்லாகவே ஒரு சேறு சகதியாக தாங்க இருக்குது. இந்த வீட்டில் இருந்தவங்க என்ன ஆனாங்கன்னே தெரில. பாருங்கள், இது சமையல் கட்டுங்க. இங்கே பாருங்கள் பாத்ரூமு, கிச்சனு. ஸோ பீரோ வந்து ஓப்பனாக இருக்குது. ஸோ உள்ளே இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒப்படைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாறைக்கிட்ட நான் நின்றுருக்கேன். இது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது ஒரு ஆள் மேலே விழுந்தா என்ன ஆகும்? ஒரு வீட்டு மேலே விழுந்தாலுமே வந்து ஃபுல்லாக சுக்குநூறாக நொறுங்கிருங்க. கையில் கம்பு வச்சுட்டு நடந்துகிட்ருக்கிறேன். ஏன்னா இங்கே கிணறு, அதேமாதிரி இந்த செப்டிக் டேங்க் இதெல்லாம் இருக்கனால டக்குன்னு ஏதாவது புதக்குன்னு உள்ளே போனாலும் போயிடும். அதேமாதிரி நம்ம இப்போ குத்தி குத்தி நடக்கும்போது ஏதாவது ஆட்களோட உடம்பு ஏதாவது தென்பட்டாலும் நம்ம இன்ஃபர்மேஷன் பண்ணலாம். இவர் பார்த்திங்கன்னா வந்து இந்த வெள்ளத்துலேருந்து தப்பிச்சவருங்க. அதாவது லைவாக அன்றைக்கி நைட்டு என்ன நடந்துச்சோ அதை பார்த்துருக்காருங்க. என்ன நடந்துச்சு அன்றைக்கி நைட்டு? എത്ര മണിക്ക് സ്റ്റാർട്ട് ഒരു 1:10 ഫസ്റ്റ് അറിഞ്ഞപ്പോൾ. അപ്പോൾ ഭാര്യ പറഞ്ഞു വെള്ളം വരുന്നുണ്ടായിരുന്നു. അപ്പോൾ ഞാൻ പറഞ്ഞു വെള്ളമൊന്നും വരുന്നില്ലായിരുന്നു. അപ്പോൾ ഞാൻ വാതിൽ തുറന്ന് നോക്കുമ്പോൾ കുറഞ്ഞ വെള്ളമുള്ളൂ. ഉங்கள் വീട് ഇതാ ഇടിഞ്ഞു വീഴുന്നത് ഇതെൻ്റെ വീട്, ഇത് മൂത്ത ജ്യേഷ്ഠൻ്റെ വീട്, ഏറ്റവും മൂത്ത രണ്ടാമത്തെ അത് அவங்க അണ്ണ വീടാ. ശരി ശരി. പിന്നെ അപ്പോൾ കഴിഞ്ഞപ്പോൾ വെള്ളം കുറച്ച് കുറഞ്ഞ്, വെള്ളം വരുന്നില്ല. അതിനൊരു കറക്റ്റ് ടൈം പറയാൻ കഴിയില്ല. ഒരു 1:45 ഇടയിലാണ് ഫസ്റ്റ് പൊട്ട് വന്നത്. അത് വീടിൻ്റെ മുകളിൽ ചുമരോളം വെള്ളം ഉണ്ടായിരുന്നു. പുറത്തേക്കൊന്നും ഇറങ്ങാൻ പറ്റാത്ത അവസ്ഥയായിരുന്നു. പിന്നെ കുറച്ചൊരു 10-20 മിനിറ്റ് കഴിഞ്ഞപ്പോൾ വെള്ളം കുറച്ച് താന്നു. അപ്പോൾ ഞങ്ങൾ എന്താക്കി ജാസിൻ്റെ വീട്ടിലേക്ക് പോയി. പോയിട്ട് പിന്നെ രണ്ടാമത്തെ പൊട്ട് വരുമ്പോൾ ഞങ്ങൾ എന്താക്കി പറമ്പിൻ്റെ മുകളിൽ ഏറ്റവും ടോപ്പിൽ കയറി. അതായത് ഫസ്റ്റ് വരുമ്പോൾ ഇവിടെ ഫസ്റ്റ് പൊട്ടിൽ ഞങ്ങൾ വീട്ടിലുണ്ടായിരുന്നത്. രണ്ടാമത്തേലാണ് എന്താക്കിയത്, കുറച്ച് വെള്ളം താന്നപ്പോഴാണ് രണ്ടാമത്തെ ജാസിൻ്റെ വീട്ടിൽ പോയത്. രണ്ടാമത്തെ പൊട്ട് വരുന്ന 2 മണിക്കൂറിന് ശേഷം ഞങ്ങൾ അവിടെ പോയിരുന്ന് കട്ടൻ കായൊക്കെ ഉണ്ടാക്കി കുടിച്ച്, ഇവിടെ അയൽവാസികളൊക്കെ ഉണ്ടായിരുന്നു, 5-6 ആളുണ്ടായിരുന്നു. അവരൊക്കെ കുടിച്ച് കുറച്ച് 2 മണിക്കൂർ
ബാത്റൂമിന് ശേഷം എന്താക്കി എന്തോ ഭയങ്കര ശബ്ദം കേട്ട് അപ്പോൾ ഞങ്ങൾ മേലെ പോയി മേലെ അതിൻ്റെ ഏറ്റവും ടോപ്പിൽ அங்கே 5:30 மணி வரை അവിടെ തന്നെ നിൽക്കുകയായിരുന്നു. காலையில் 5 மணி வரைக்கும். 5 மணி வரை. அப்போ இங்கே வீடுங்கள்லாம் டேமேஜ் ஆகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. വീടിനുള്ളിൽ ഇരിക്കുമ്പോൾ എത്ര വെള്ളം ഉണ്ടാവും ഇപ്പറേ. എന്നിട്ട് ആ വെള്ളത്തിൽ நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இவ்வளோ தண்ணி இருந்துச்சு, அப்புறம் எஸ்கேப் ஆகி மேலே போயிட்டீங்க. பாருங்க தண்ணி சேர்த்து மேலே போயிருக்கு. எல்லாருமே கூப்பிட்டு உங்கள் வீட்டில் எல்லாம் சேஃபா? பட் உங்கள் ரிலேட்டிவ்ல யாரும் இறந்துருக்காங்களா? അമ്മായിൻ്റെ മോള് അവരുടെ ഭർത്താവ് മോന് അവരുടെ അമ്മായി அம்மாய். ஓ சரி சரிங்க. அவங்க மொத்தம் எப்படி ரிலேட்டிவ் சொந்த ஊர் தானே? இப்போ சொந்த ஊருன்றப்போ ரிலேட்டிவ்ல நிறைய பேர் இறந்துட்டாங்கல்ல. ஸோ இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ வீடுங்க இருந்துச்சுங்க கவுண்டிங்? வீடு അത് കറക്റ്റ് പറയാൻ കഴിയില്ല. എല്ലാം 5 സെന്റ് 10 സെന്റിൽ ഒരുപാട് വീടുണ്ട്. ஒரு 200-300 வீடு ഉണ്ടാവും இருக்கும். இப்போ எவ்வளோ பேர் மிஸ்ஸிங் ஆயிருக்காங்க ஒன்றும் கிடைக்கும்? അതൊന്നും പറയാൻ കഴിയില്ല. കാരണം പല ഭാഗത്താണല്ലോ ആൾക്കാരുള്ളത്. ഇപ്പോൾ 100 ആളുണ്ടെങ്കിൽ 25 ആളെ ബാക്കിയുള്ളൂ. ബാക്കി 75 പോയിട്ടുണ്ട്. ஓ அந்த மாதிரி. இங்கே பாருங்க இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வரைக்கும் காணோம். எல்லாமே ரெஸ்கியூ பண்ணி தோண்டிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே இருக்க இந்த கல்லெல்லாம் இருக்குல்ல பாறை எல்லாமே மேலே இருந்து வந்தது. ഇവിടെ ഇവിടെയൊക്കെ വീടുകളും நல்லா வீடாக இருந்துச்சு സ്ഥലങ്ങളൊക്കെ ആയിരുന്നു. இப்போ அன்னைக்கு வந்து நீங்கள் மழை வந்துச்சு இல்லை, எப்படி ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு? ഇല്ല അത്ര വലിയ മഴയൊന്നും ഇല്ലായിരുന്നു. രാത്രിക്ക് ശേഷമാണ് മഴ തുടങ്ങിയത്. ഞങ്ങൾ കടന്നതിന് ശേഷമാണ് മഴ തുടങ്ങിയത്. அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இல்லை, அப்போ நடுவு ராத்திரியில தான் உங்களுக்கு ஹெவியாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருந்துருக்கு. அதை மேக வெடிப்புன்னு சொன்னாங்க, நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா ஹெவியாக ரெயின் வந்து மேலே ஸ்டார்ட் ஆகி அங்கேருந்து இவ்வளோ பாறைகளை வந்து உருண்டு வந்துருச்சு. இப்போ இந்த பாறைகள்னால தான் வீடு ஃபுல்லாக இடிஞ்சிருச்சு இல்லை. ஓ இப்போ இதில் தப்பிச்சவங்களாம் எங்கே இருக்காங்க? எங்கள் கேம்பில் மேப்பாடி ஸ்கூலில். இங்கே வந்து ஒரு பச்சை கலரில் மசூதி இருக்குங்க. அந்த மசூதிக்கு வந்து இவர் வந்து நமஸ் படிக்கிறதா மதரசா படிக்கிறது, அதாவது சொல்லிக் கொடுப்பாங்கல்ல குழந்தைங்களுக்கு, அது இவர் தாங்க உஸ்தாதாக இருந்தவர். இவர் தப்பிச்சிட்டாரு. பட் இங்கே இன்னொரு வீட்டில் இருந்த ஒரு இமாமுன்னு சொல்லுவாங்க சரிங்களா, அவர் மேப்பாடியில் வந்து மசூதியில் வந்து தொழு வைக்கிறாரு. அவர் வந்து இங்கே இருந்தார். பட் என்னன்னா அவரால் தப்பிக்க முடியாமல் வீடு இடிஞ்சு கொஞ்சம் மவுத் ஆகிட்டார், அவர் இறந்துட்டாருங்க. ஸோ நம்ம வந்து நேற்று கோயம்புத்தூரில் கொஞ்சம் நிறையா கடைகளில் ஏறி இறங்கி கொஞ்சம் அமௌண்ட்டு கலெக்ஷன் பண்ணி அதில் பெட்ஷீட் வாங்கியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 130 பெட்ஷீட் வாங்கியிருந்தோம். அதை வந்து நம்ம இங்கே வயநாடில் ஸோ ஃப்ளட்டில் அஃபெக்ட் ஆன எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தப்போ, ஸோ இங்கே வந்து இவங்க பண்ணுற விஷயங்கள் வந்து சிறப்பாக இருக்குது. கரெக்டாக வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு போய் சேரணுன்றக்காக அதில் அரிசி பருப்பு எல்லாத்தையும் போட்டு அவங்களுக்கு தேவையான மெடிசன்ஸு இது இல்லாமல் வந்து பெட்ஷீட்டு தலைகாணி பாயின்னு சொல்லி ஒரு ஆள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கிட்டு அப்படின்னு சொல்லி பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. பெரிய விஷயமா இருக்குங்க. ஸோ இது வந்து கல்பெட்டான்ற இடத்துல வந்து இருக்குது. நீங்கள் வந்து வரும்போது அங்கே அது வந்து முண்டகையா சூரல்மலை முண்டகை அங்கே போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே வந்துடலாம் சரிங்களா. இங்கே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கீழே வந்து ஒரு கேம்ப் மாதிரி ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பெட்ஷீட்டை இவங்ககிட்ட நம்ம ஒப்படைக்க போகிறோம். இவங்க நல்லா சூப்பராக பண்ணுறாங்க. உள்ள ஒரு டாக்டர் கூட இருக்காங்க. டாக்டர் வந்து எந்தெந்த மெடிசன் கரெக்டாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி சூப்பராக கொடுக்குறாங்க. இப்போ இவர் வந்து மேட்டுப்பாளையம், நீங்கள் இங்கே இருக்கீங்க இல்லை? 2 பேரும் இங்கே தான். இங்கே தான் ஃபேமிலி மட்டும்தான் எல்லாமே. இவருக்கு தமிழ் தெரியுன்றனால இவர்கிட்ட நம்ம கேட்குறோம். நீங்களும் எதாவது ஹெல்ப் பண்ணணுன்ட்டு இருப்பீங்க, அதை எப்படி கொடுக்கணும்னு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேமெண்ட்டாக கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை வந்து ஏதாவது ப்ராடக்ட் வாங்கி அங்கேருந்து வெஹிக்கிளில் அமுச்சு விட்றீங்க, இல்லை நீங்களே கொண்டு வர்றீங்க அப்படின்னாலும் இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இவங்க கரெக்டாக வந்து மக்கள்கிட்ட யார் யாருக்கு ஃப்ளட்டில் அஃபெக்ட் ஆனாங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க சரிங்களா. ஸோ உள்ளே நான் கூட்டு போய் காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க தெரியுங்களா. ஏன்னா வந்து நம்ம கொடுக்குற பொருள் அவங்களுக்கு சேர்ந்துச்சா இல்லையான்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கூட்டு போய் காமிக்கிறேன். நான் நம்மளோட பெட்ஷீட்டை எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துடலாம் நம்ம. ஸோ எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ஸ்வெட்டரு, ட்ரெஸ்ஸு, இங்கே பாருங்கள். அதேமாதிரி கிராசரி ஐட்டம்லாம் நிறையா இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செப்பல்ஸு, இங்கே பாருங்கள் பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அவல், துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்புன்னு சொல்லி எல்லாமே மசாலா ஐட்டம்ஸு, அரிசி, முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாத்தையும் ஒரே பேக்கிங்காக பேக் பண்ணி தனித்தனியாக வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இது என்னென்னா நிறைய பேர் வேலைக்கு போக முடியாமல் இருக்காங்க இதனால். ஸோ இது இல்லாமல் ஃப்ளட்டில் அஃபெக்ட் ஆகி அவங்கக்கிட்ட இருக்க எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்துருக்காங்க. துணிமணி, நகை, காசு
வீட்டில் என்ன மல்லிகை ஜாமான் இல்லாமல் இருக்க போது ஒரு வீட்டில் அதுவும் போயிடுச்சு எல்லாமே. ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பு, சரிங்களா? ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வந்து வயநாட்டில் இருக்க மக்களுக்கு கை கொடுக்கணும். ஏன்னா எல்லாருமே நம்ம சகோதரர்கள் தான். இவர் இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா? ஓகே ஓகே. ஸோ இவர் பார்த்திங்கன்னா வந்து இங்கே இருக்காருங்க. ஸோ தமிழ் பேசுவார். இவருடைய நம்பர் தர்றேன். ஏதாவது டவுட்னா தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நைட்டும் பகலுமா வந்து உழைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இருக்க மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக. ஸோ நம்ம கொண்டு வந்த பெட்ஷீட்டை வந்து இவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். ஸோ இவங்க வந்து தனித்தனியாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக இறந்தவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும். நிறைய பேர் மிஸ்ஸிங்காக இருக்காங்க. அவங்க சில பேர் வந்து உயிரோடு கூட எங்கேயாவது கிடைக்கலாம், காட்டுக்குள்ளே எங்கேயாவது இருக்கலாம். இல்லை இறந்துருந்தாலும் அவங்க உடலாச்சிலும் அவங்க உறவினர்களுக்கு போய் சேரணுன்ட்டு ப்ரே பண்ணிக்கோங்க.